ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அழகான ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எதில் பண்ணியிருப்பீங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அதுக்காக நான் இந்த பிக்சர் ஒரு டிராஃப்ட் ஒன்று வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஓஎஸ்பி ஷீட் இருக்கு இல்லையா, இதில் அந்த பிக்சரை பின்னாடி வச்சுக்கிட்டு நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பிளாக்கில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அக்ரி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் ஒன்றுன்னா இது மாதிரி பொம்மை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் பொம்மை வரைஞ்சிருக்கேன். இந்த வால் ஹேங்கிங்கில் காமிக்கிற மாதிரி ஒரு 10-12 பொம்மை நான் வரைஞ்சி வச்சுட்டேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ஓஎஸ்பி ஷீட்டை தனியாக பிக்சர்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை எப்படி வால் ஹேங்கிங்கில் பண்ணணுங்கிறத நான் ஒன்றா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ மேலே வால் ஹேங்கிங் எதில் நம்ம தொங்க விட போகிறோங்கிறத ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான். பேப்பரையே சுருட்டி ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு அதில் நூல் டை பண்ணிவிட்டு அதில் இந்த பொம்மையெல்லாம் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி பட்டர்ஃப்ளையும் நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக பட்டர்ஃப்ளையும் நடுவில் அதே மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஒன்றா ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இது நீளமாகவும் ஒரு ஸ்ட்ரிங் நீளமாகவும் ஒரு இது கொஞ்சம் கம்மியாகவும் வர மாதிரி ஹேங் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் எதில் பண்ணியிருக்கோம் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் இந்த மாதிரி லைட்டில் வைக்கும்போது இது அவ்வளோ கிளிட்டர்ஸ் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மேலே வச்சுருக்க அந்த டியூபும் நான் இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டேன் நூல் வச்சு. ஒரு நடுவில் மட்டும் நான் மணி கோத்துருக்கேன். மணி கோத்துட்டு நடுவில் ஒரு பொம்மையை அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெவிஸ்டிக் இல்லைன்னா இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு அழகான வால் ஹேங்கிங் நீங்கள் வால் ஹேங்கிங்லேயும் தொங்க விடலாம், இல்லைன்னா தோரணம் மாதிரியும் தொங்க விடலாம். அது நீங்கள் வெயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளிட்டர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்ததுனால நான் இந்த பிக்சர் இதில் ஒரு இதை வச்சு நான் ஹேங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் எந்த பிக்சர்னாலும் வரைஞ்சிட்டு ஓஎஸ்பி ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒட்டிக்கலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் யார் வந்தாலும் இது எப்படி பண்ணீங்க என்னன்னு கேட்பாங்க கட்டாயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் உங்களுக்கு உண்மையாகவே இந்த ஆர்ட்டு கிராஃப்ட் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களோட கமெண்ட்ஸையும் நான் நிறைய எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.